போட கஷ்டப்பட்டிருக்கீங்களா? செட் பில்டர் கஷ்டமா இருக்கா? இல்ல ரோஸ்டர் ஃபார்ம் கஷ்டமா இருக்கா? அப்ப நீங்க தேடி வந்திருக்க வீடியோ இந்த வீடியோ தான். இந்த வீடியோவை முழுசா பார்த்தா நீங்க செட் சாப்டரை கரைச்சி குடிச்சிடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். செட் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? செட்னா என்னன்னு சொல்லுவோம்? கூட்டணியா செட்டா இருக்காங்க. இந்த செட்டை யார் முதல்ல கண்டுபிடிச்சாருன்னா ஜார்ஜ் கேண்டர் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். ஏன் நம்மளுக்கு செட்டு தேவைப்படுது? மேக்ஸ் நீங்கள் படிக்கணும்னா ஏன் எதுக்கு நீங்கள் தெரிஞ்சு படித்தாதான் உங்களை மேக்ஸை படிக்க முடியும். செட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த செட் ஆஃப் கீஸ் இந்த கீபோர்ட் அதை நம்ம சொல்லலாம். இது வந்து நிறைய இருக்கனால இது ஒரு செட். த செட் ஆஃப் பிளேலிஸ்ட் இன் யூடியூப் சேனல் நிறைய பிளேலிஸ்ட் இருக்கும். செட் ஆஃப் வியூஸ் இன் சிப்ளிங் ஸ்காலர்ஸ் தமிழ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதான் நம்ம ரியல் லைஃப் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். த செட் ஆஃப் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன் அ டீம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், ப்ரைம் நம்பர்ஸ், எவ்வளோ எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த எக்ஸாம்பிளுமே என்ன சொல்லுதுன்னா செட் வந்து ஒரு வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுது. வெல் டிஃபைன்ட்னா என்ன? இது வந்து யூனிவர்சலாக அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். யாருக்கிட்ட கேட்டாலும் அந்த ஒரே பதில தான் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டால் எவ்வளோ நேச்சுரல் நம்பர்னா 1 to infinity தான் நான் சொல்லுவேன். அது யாருக்கிட்ட கேட்டாலும் அது மாறாது. இப்போ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் இந்த கார்டன் அப்படின்னு கேட்டால் ஒருத்தவங்க ஹைபிஸ்கஸ் சொல்லுவாங்க, ஒருத்தர் ஜாஸ்மின் சொல்லுவாங்க. அது ஒருத்தருக்கும் ஒருத்தர் மாறுபடும். இப்படி மாறுற பொருள்லாம் செட்டு கிடையாது. பர்சன் டு பர்சன் திங்கிங் மாறினா, பர்சன் டு பர்சன் அந்த விருப்பம் மாறினா அது வெல் டிஃபைன்டு கிடையாது. பர்சன் டு பர்சன் யார்கிட்ட கேட்டாலும் ஒரே பதில் சொல்கிறது தான் செட். அதான் செட் இஸ் a வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். இந்த அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ் குட், பேட், பியூட்டிஃபுல் இந்த மாதிரி அந்த அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ் எதுவுமே செட்டு கிடையாது. ஸோ இங்கே முக்கியமான சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸோட சிம்பிள் n. த செட் ஆஃப் ஆல் இன்டீஜரோட சிம்பிள் z. ரேஷ்னல் நம்பரோட சிம்பிள் q. ரியல் நம்பர்ஸோட சிம்பிள் r. பாசிட்டிவ் ரேஷ்னல் நம்பர் சிம்பிள் q+. பாசிட்டிவ் ரியல் நம்பர் சிம்பிள் r+. இது நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணும் போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செட் சாப்டரில் எப்படி வந்து நம்ம வந்து இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எப்படி சொல்லுவோம், எது வந்து நம்ம செட்டுன்னு சொல்லுவோம்னா அந்த செட்டோட லெட்டர் அந்த கேபிட்டல் லெட்டரில் தான் ஆரம்பிக்கும். ABCD. செட் வந்து கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகணும். செட் ஏ கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்காங்க, கர்லி பிராக்கெட்டால பண்ணணும். ஸோ இதுக்குள்ள இருக்கிற எலமெண்ட் ஸ்மால் டேர்ம்ஸ், அதாவது ஸ்மால் லெட்டர்ஸில் தான் இருக்கணும். இது செட்ஸோட முக்கியமான பாயிண்ட்ஸ். இப்போ இதே வந்து செட் பில்டர் ஃபார்மில் எழுதுகிறோம். ஒரு செட் பில்டர் ஃபார்ம் x ஆஃப் x அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க. இதை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஆனால் வெரிஃபை பண்ணும் போது நீங்கள் கேபிட்டல் உள்ளே இருக்கிற கேபிட்டல் லெட்டரில் எழுதலாம். வெரிஃபை பண்ணும் போது மட்டும்தான் இங்கே கேபிட்டல் லெட்டரில் எழுதலாம். இதில் வந்து ஒரு சில எலமெண்ட், இப்போ செட் ஆஃப் வவல்ஸ் இன் ஆல்ஃபபெட் A is equal to A, E, I, O, U அப்படின்னு இருந்தால் செட் A capital A belongs to A, small e belongs to E, belongs ஆகும். இந்த belong symbol ஒரு Greek letter word. இந்த belong symbol ஒரு Greek letter word. இது எப்படி எழுதணும்னா இப்படி எழுதணும். இது B வந்து AEIOV அப்படின்னு இருந்ததுன்னா இது வந்து பிலாங் ஆகலை, இது வந்து வவல்ஸ் கிடையாது. அப்படின்னா B is equal to not belong to. செட்டை வந்து நம்ம வந்து 2 ஃபார்மில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம்
அப்புறம் செட் பில்டர் ஃபார்ம். இன்னொரு ஃபார்மும் இருக்கு, அதுதான் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். நம்ம வார்த்தையால வேர்ட்ஸால சொல்றது தான் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். இது வந்து வேர்ட்ஸால இருக்கிறது. ரோஸ்டர் ஃபார்ம்ல வந்து எலமெண்ட்ஸ் வந்து இப்போ சப்போஸ் செட் ஆஃப் ஆல் vowels in alphabet b is equal to a e i o u vowels, set of all vowels in alphabet. இது வந்து எப்படி வந்து ரோஸ்டர் ஃபார்ம்ல ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, எல்லாமே லிஸ்டடா இருக்கு. இது எப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் இது வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஸ்பெசிஃபிக்காக செப்பரேட்டாக இருக்கணும். இப்படி பண்ணாதான் அது வந்து ஒரு ரோஸ்டர் ஃபார்ம். ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் ரோஸ்டர் ஃபார்ம் இந்த மாதிரி கர்லி பிராக்கெட்ஸ் கொடுத்துருக்கு, ஏன் இந்த மாதிரி பிராக்கெட் கொடுக்கல, இந்த மாதிரி பிராக்கெட் கொடுக்கலன்னா, ஏன்னா இந்த மாதிரி பிராக்கெட்ல ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி ஏன்னா இதை பார்த்தா ஒரு ஸ்பெசிஃபை மேனர் இல்லை, ஏன்னா எல்லாருமே இந்த பிராக்கெட் யூஸ் பண்ணுவாங்க, எல்லாரும் இந்த மாதிரி பிராக்கெட் யூஸ் பண்ணுவாங்க. அதனால ஜார்ஜ் கேண்டர், நான் சொன்னல அந்த சயின்டிஸ்ட், அவர் என்ன யோசிச்சார்னா செட்டை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், செட்டு வந்து மற்ற எது மாதிரி இருக்கக்கூடாது, செட்டு வந்து தனிச்சு இருக்கணுக்காக தான் கர்லி பிராக்கெட்ஸால செட்டை வந்து கொடுத்தாரு. சேனல்லையும் இந்த இதை சொல்லி நீங்கள் பார்த்துக்க முடியும், எல்லாரும் நீங்கள் கர்லி பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுங்க, கர்லி பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் தான் இங்கே சொல்கிறேன், ஏன் கர்லி பிராக்கெட் யூஸ் பண்ணாங்க, ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம அப்புறம் பார்த்தோம், இந்த சிம்பிள் வந்து பிலாங்ஸ் டு, இந்த செட் ஏ பிலாங்ஸ் டு செல் ஏ, அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். இது வந்து பிலாங்ஸ் டு சிம்பிள். இப்போ நம்ம செட் பில்டர் ஃபார்ம் பார்க்கலாம். செட் பில்டர் ஃபார்ம் இது ரொம்ப நிறைய பசங்க கஷ்டப்படுற ஒரு ஃபார்ம். இது செட் பில்டர். இந்த செட் பில்டர் வந்து ஒரு கண்டிஷனை பொறுத்து இருக்கும், ஒரு கண்டிஷனை இதில் வந்து கொடுப்பாங்க. இந்த செட் பில்டர்ல கண்டிஷன் இல்லைன்னா ஹிண்ட் கூட சொல்லலாம், ஹிண்ட் கொடுப்பாங்க. இது வந்து x such that, இந்த ரெண்டு புள்ளி வந்து such that, x such that a is equal to x curly bracket x such that, x such that x is a English consonant letter அப்படின்னு சொல்லலாம். English consonant letter. அப்போ இதே நீங்கள் ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதணும்னா எல்லா லெட்டர்ஸ், எல்லா கான்சனன்ட் லெட்டர்ஸையும் AEIOU தவிர ஃபுல்லாக எழுதணும். ஸோ எக்ஸாம்பிள் B C போகும், இதே போகும், இன்ஃபினிட்டி கிடையாது, முடிஞ்சிடும். இதில் எல்லா இங்கே ரோஸ்டர் ஃபார்மில் இருக்க எல்லா எலமெண்ட்டுமே எக்ஸில் இருக்கும். அப்போ எக்ஸ் வந்து என்ன எலமெண்ட்டு, B C எல்லாத்தையும் வச்சுருக்கோம். அதனால இது வந்து வெறும் ஒரு நம்பர் தான் அப்படின்னு கிடையாது, எக்ஸுக்குள்ள நிறைய நம்பர் இருக்கு. சப்போஸ் ரோஸ்டர்ல நேச்சுரல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்க வந்து இன்ஃபினிட்டி அது. ஸோ இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ரோஸ்டர் ஃபார்ம்ல ஒரு சில குட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதாவது இந்த ரோஸ்டர் ஃபார்ம்ல ஆர்டர் முக்கியம் கிடையாது, நீங்க 1 2 3 கூட எழுதலாம், A is equal to 1 2 3 அப்படின்னு எழுதலாம், B is equal to 2 1 3 கூட எழுதலாம். இது எல்லாமே சேம் தான், ரெண்டுமே சேம் தான். அதனால ஆர்டர் ரோஸ்டர் ஃபார்முக்கு முக்கியம் கிடையாது. ஆர்டர் எப்படி வேணா இருக்கலாம், அதனால தான் அது இம்மெட்டீரியல் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிக்னோமெட்ரி, இது வந்து ட்ரிக்னோமெட்ரி அப்படின்னு இருக்குன்னா இதுக்குள்ள இருக்கிற அந்த இது வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. T ஒரு தடவை இருக்கு, R ஒரு தடவை இருக்கு, I ஒரு தடவை இருக்கு, G ஒரு தடவை இருக்கு, N ஒரு தடவை இருக்கு, M ஒரு தடவை இருக்கு, E இருக்கு, N இருக்கு, TR திருப்பி ரிப்பீட் ஆகவே கூடாது. இதுல வந்து ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலவுட், செட்டிலே நாட் அலவுட். ரிப்பீட்டேஷன் இருந்தால் அது தப்புன்னு அர்த்தம். ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலவுட், அதனால அதுதான். தேங்க்யூ கைஸ், இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க.
ஸோ இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் கிறுக்கியிருக்கேன். அந்தந்த இடத்துல கொஞ்சம் என்னால் வந்து எழுத கொஞ்சம் கிறுக்கியிருக்கேன். ஸோ ஐ எம் வெரி சாரி ஃபார் திஸ். ஸோ இனிமேட்டு வர நான் வீடியோஸில் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இனிமேட்டு நான் வந்து எடிட்டிங்கில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் வீடியோ பண்ணுவேன். தேங்க்யூ.